வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நியூசிலாந்து நாட்டில் இடம்பெற்ற பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது ஒரு சம்பவத்தை பற்றி. அதாவது நியூசிலாண்டில் மயோரிகள் அப்படின்ற ஒரு பூர்வக்குடி இனத்தவர்கள் வாழ்ந்து வர்றாங்க. அதாவது இந்த சம்பவத்தை பார்க்கும் முதல்ல நம்ம நியூசிலாந்து நாட்டில் வரலாற்று ரீதியான ஒரு நிகழ்வை கதைச்சிட்டு வர்றது பொருத்தமாக இருக்குது இந்த சம்பவத்தை விளங்கி கொள்றதுக்கு. அதாவது நியூசிலாந்து நாட்டில் மயோரி அப்படின்ற ஒரு இனத்தவர் வாழ்ந்து வர்றாங்க. இவங்க இந்த நாட்டின் மொத்த சனத்தொகையில் 16 வீதம் மாத்திரமே காணப்படுறாங்க. இந்த 16 வீத சனத்தொகையில் இவங்களோட நில உரிமை, மொழி உரிமை, கலாச்சாரம் என்பன பாதிக்கப்படுறதை கருத்தில் கொண்டு 1840ஆம் ஆண்டு ஒரு மயோரி ப்ரொடெக்ஷன் மூமெண்ட் அப்படின்ற ஒரு செயற்திட்டத்தை ஆரம்பித்து நடத்திட்டு வராங்க. அதாவது மயோரிகளோட இனவாதத்துக்கு எதிராகவும், மயோரிகளுக்கு அநீதி இழைக்கப்படுற இனவாதத்துக்கு எதிராகவும், மயோரிகளோட நிலங்களை பாதுகாக்கிறதுக்காகவும், கலாச்சாரம் மொழி உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு செயற்திட்டத்தை மேற்கொண்டு நடத்திட்டு வராங்க. இந்த செயற்திட்டத்துக்கு உலகளாவிய ரீதியில் ஒத்துழைப்பு கிடைக்கப்பட்டு வருது. அதாவது உலக நாடுகளில் காணப்படுற ஏனைய சிறுபான்மை இனத்தவர்களும் இந்த செயற்திட்டத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்கிட்டு வர்றதோட முக்கியமான விஷயம், அந்த நியூசிலாந்து நாட்டில் இருக்க ஏனைய இனத்தவர்களும் மயோரிகள் அல்லாதவர்களும் இந்த மயோரி ப்ரொடெக்ஷன் மூமெண்ட் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த செயற்திட்டத்துக்கு, இந்த நடவடிக்கைக்கு ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க. இதன் அடிப்படையில் 1900 ஒரு நீண்டகால செயற்பாடு, நீண்ட வரலாற்று ரீதியாக ஒரு நீண்டகால ஒரு செயற்பாடாக காணப்படுது இந்த மயோரிகளை பாதுகாக்கிறதுக்கான இவங்க எடுக்கிற இந்த நடவடிக்கை. இந்த செயற்பாட்டின் விளைவு 1975ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுது மயோரிகளுக்கும் இந்த நியூசிலாந்து அரசாங்கத்துக்கும் இடையில். மயோரிகளோட நில உரிமையை பாதுகாக்கிறது, அவங்களோட பூர்வீக நிலங்கள் அவர்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றது ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதனை அடுத்து 1987ஆம் ஆண்டு மயோரிகளின் மொழி ஒரு தேசிய மொழியாக, அந்த நாட்டின் தேசிய மொழி பட்டியலில் மயோரிகளோட மொழியும் சேர்க்கப்படுது. இதனை அடுத்து இவங்க அரசியல் நகர்வ பாராளுமன்றத்துக்கும் உறுப்பினர்கள், அதாவது அந்த 16% மக்கள் தனது பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செஞ்சு அனுப்புகிறாங்க. ஒட்டுமொத்த அவங்களோட பிரதிநிதிகளாக போகிறாங்க அந்த பாராளுமன்றத்துக்கு இந்த மயோரி இனத்தவர்கள். இதன் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மயோரிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு போன நபர் தான் இந்த ஹெனா அப்படின்னு சொல்கிற பாராளுமன்ற உறுப்பினர். இவர்களுக்கு வெறும் 22 வயது தான் ஆகுது. நியூசிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஹெனாவுக்கு வெறும் 22 வயது. மயோரி இனத்தின் பிரதிநிதியாக பாராளுமன்றம் போகிறாங்க. இவங்க பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முதல்ல பாராளுமன்றத்துக்கு போயிட்டு நிகழ்த்துகிற உரை கன்னி பேச்சு அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கன்னி பேச்சு நிகழ்வின் போது இவங்க மயோரிகள் பாரம்பரிய நடனத்தை ஆடி இவங்க தனது பேச்சை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதன் மூலம் உலகளாவிய ரீதியில் ஒரு பேசுபொருளாக ஆகியிருந்தாங்க இந்த ஹெனா அப்படின்னு சொல்கிற பாராளுமன்ற உறுப்பினர். இந்த சந்தர்ப்பத்தில் 2024ஆம் ஆண்டு இந்த ஒரு சட்ட மசோதா வருது. அதாவது 1975ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை மறுசீரமைக்கிறது தொடர்பாக சில கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு சட்ட மசோதா வருது. இதுக்கு கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இதுக்கான வாக்கெடுப்பு நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் நடக்கும்போது இடம்பெற்றது ஒரு சந்தர்ப்பம் தான், இடம்பெற்றது ஒரு நிகழ்வு தான் இந்த காணொலியில் பரப்பப்பட்டு வருது. அதாவது இதற்கான வாக்கெடுப்பை நடத்தும் போது இதை பார்த்ததும் அந்த மயோரிகளின் பிரதிநிதிகள் உணர்றாங்க, இது நம்மளோட நில உரிமை, அதாவது மொழி உரிமை, நில உரிமை, நம்மளோட பூர்வீக குடிகளாக இருக்க இந்த மயோரிகளோட உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு உணர்ந்து அவங்க இந்த வாக்கெடுப்புகளில் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இதில் மயோரிகளோட பிரதிநிதியாக போன ஹெனா அப்படின்றவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிற காணொலி தான் இது. இவங்க இந்த எதிர்ப்பை எப்படி தெரிவிக்கிறாங்கன்னா, அந்த சட்ட மசோதாவை இந்த நகலை 2ஆக கிழிச்சு போட்டு மயோரிகளோட பாரம்பரிய நடனத்தை ஆடி பாராளுமன்றத்துக்குள்ள தனது எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இவங்க தனது எதிர்ப்பை தெரிவிக்கிறதோட முழு பாராளுமன்றம் ஒரு குழப்ப நிலைக்கு அடைஞ்சி இந்த மயோரி இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்தில் இருக்க அனைத்து உறுப்பினர்களும் தனது குரலை உயர்த்தி ஒரு அந்த எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு தனது நடனத்தை ஆடிக்கொண்டு, அதாவது பாரம்பரிய நடனத்தை ஆடிக்கொண்டு தனது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த வாக்கெடுப்புக்கும் இந்த சட்ட மசோதாவுக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றம் இது தொடர்பான ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பாராளுமன்றம் ஒத்துவைக்கப்படுது.
இது மட்டும் இல்லாமல் இது பாராளுமன்றத்துக்குள்ளே இப்படி நடக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மயோரி பூர்வக்குடி மக்கள் தனது பூர்வீக நிலங்களில் இருந்து ஒன்றிணைஞ்சு ஒரு அமைதி ஊர்வலமாக மக்கள் 1000 கணக்கில் ஒன்றிணைஞ்சு ஒரு தலைநகரை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொண்டு தனது நில உரிமையை பாதுகாத்து கொள்றதுக்கான ஒரு பேரணியை மேற்கொண்டு வராங்க. இது தொடர்பான காணொளிகள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பெரிதும் பேசப்பட்டு வரும் ஒரு பொருளாக காணப்படுது. நம்ம இந்த காணொளியை பார்த்துட்டு வரலாம். 6 votes opposed. The House is suspended until the ringing of the bells. The gallery is to be cleared. எனவே இந்த காணொலியில் இடம்பெற்ற விடயம் தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புகிறேன். இதுபோன்ற மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை எனது நன்றிகள். மேலும் இதுபோன்ற காணொலிகளை கண்டுகளிப்பதற்கு எமது சேனலினை தொடரவும். நன்றி.